Hello friends, வணக்கம். Welcome to Vani's channel. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி பத்தி தான் பார்க்க போறோங்க. அதுதான் புடலங்காய் பக்கோடா. எப்பவுமே வெங்காய பக்கோடா செய்வோம். இன்னைக்கு ஒரு மாறுதலுக்காக புடலங்காய் பக்கோடா செஞ்சிருக்கிறோம். சூப்பரா இருக்குங்க. நான் ஏற்கனவே புடலங்காயை வச்சு ஒரு குழம்பு ரெசிபி போட்டிருக்கிறேன். இந்த புடலங்காய் குழம்பு ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. இந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன். விருப்பம் உள்ளவங்க போய் பாருங்க. அதே போல புடலங்காயை வச்சு ஒரு பஜ்ஜி ரெசிபியும் போட்டிருக்கிறேன் நானு. இதோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேங்க. வேண்டியவங்க அங்க போய் பார்த்துக்கங்க. இன்னைக்கு நம்ம இந்த சூப்பரான புடலங்காய் பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கோடா பண்றதுக்காக நான் ஒரு பெரிய புடலங்காயை எடுத்து வச்சிருக்கிறேன். பாருங்க, ரெண்டா கட் பண்ணி இருக்கிறேன். நீங்க எந்த வகையான புடலங்காய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த இன்னொரு லைட் கிரீனா இருக்குல்ல, அது கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ உள்ள இருக்கிற விதைகளை எல்லாம் எடுத்துடணும். பாருங்க, எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் நானு. இப்படி இருக்கும்போதே நல்லா கழுவி தண்ணியை நல்லா வடிய விட்டுறணும். ஏன்னா புடலங்காயிலிருந்து தண்ணி நல்லா வெளியே வரும். அதனால இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிய விட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிற மாதிரி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி எடுக்க போறோம். நம்ம பிரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கெல்லாம் கட் பண்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தின்னா கட் பண்ணிக்கலாம், மெல்லிசா கட் பண்ணிக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி இருக்கிறேன் நானு. ஏன்னா அப்பதான் பக்கோடா போடும்போது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ இது ஒரு பவுல்ல சேர்த்திருக்கோம். இதை நல்லா பிரிச்சு விட்டுக்கலாம். இந்த வெங்காய பக்கோடாக்கு பண்ற மாதிரியே இதையும் பிரிச்சு விட்டுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி இழைகள் மாதிரி தின்னா இருக்கணும். இது நல்லா அழுத்தம் கொடுத்து பிரிச்சு விட்டுக்கலாம். இப்போ இதற்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு பார்த்து ஆட் பண்ணுங்க. இப்போ கொஞ்சமா கடலை மாவு ஆட் பண்ண போறோம். ஒரு 2ல இருந்து 2.5 டீஸ்பூன் அளவிற்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கலாம். நீங்க எடுக்கிற புடலங்காய்க்கு தகுந்த மாதிரி. அடுத்தது கொஞ்சமா அரிசி மாவு ஆட் பண்ண போறோம். இங்க 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமா கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ண போறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேஸ்டுக்கும் நிறத்துக்குமா கொஞ்சம் காரத்துக்கும் சேர்த்து காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கிறோம். கொஞ்சமா பூண்டு, நீங்க பூண்டு பேஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜிஞ்சர் பேஸ்ட், நீங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா நான் ரெண்டையும் நல்லா நைஸா துருவி வச்சிருக்கிறேன், அதை தான் யூஸ் பண்ணிருக்கிறேன். ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு, இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும். பாத்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாவும் போகக்கூடாது. இப்ப இதோட கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போறேன். ஒரு டீஸ்பூன் அளவிற்கு லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இது மிக்ஸ் பண்ணலாம் நல்லா. சப்போஸ் கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமா அரிசி மாவோ இல்லைன்னா கடலை மாவோ சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஒரேடியா தண்ணியா இருக்கும்போது எல்லாம் ஒன்னோடு ஒண்ணு ஒட்டுனதா இருக்கும். அப்போ ஒரே இடத்துல சம்டைம்ஸ் வேகாம உங்களுக்கு உதிரியா வராது. அதனாலதான் சப்போஸ் தண்ணியா இருந்தா கொஞ்சமா மாவு சேர்த்துக்கோங்க. பாருங்க, இப்படி உதிரியா இருக்கணும். இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்காக கடாயில எண்ணெய் வச்சிருக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடாகணுங்க. அதுக்கப்புறம் மிதமான தீயில வச்சிருங்க. இப்போ எடுத்து போட்டுக்கலாம் எண்ணெயில போடும்போதும் ஒட்டுக எடுத்து போடாதீங்க. நீங்க பார்த்தா இங்க ஒரு ஃபோர்க் யூஸ் பண்ணி நான் கொஞ்சமா எடுத்து போடுறேன். அப்பதான் நமக்கு கொஞ்சம் உதிரியா வரும். இல்ல ஒரேடியா எடுத்து போட்டோம்னா ஒரே இடத்துல நின்றும், சரியா வேகவும் வேகாது. பாருங்க, உதிரியா இருக்கிறதுனால வெங்காய பக்கோடா ஆட்டவே எப்படி உதிரியா இருக்குது பாருங்க. நல்லா வேகுது, மொறுமொறுன்னு ஆகுது பாருங்க. நீங்க கலர் எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கிறோம் இல்லைங்களா, அதே ஒரு காரத்தையும் கொடுக்கும், அதே டைம்ல கலரையும் கொடுக்கும்.
ஏன்னா ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலர்ஸும் நல்லதில்லை உடம்புக்கு. இப்போ இதை லேசாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வேகும். அடுப்பை மிதமான தீயிலே வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி போயிடும், மொறுமொறுப்பு வராது. இப்போ பாருங்க, பார்க்கவே எப்படி மொறுமொறுன்னு இருக்குதுன்னு பாருங்க. இதை இப்போ எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடைசியில் கொஞ்சம் கருவேப்பிலையை நான் எண்ணெயில் போட்டிருக்கிறேன். ஏன்னா கருவேப்பிலையை இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுக்கும்போது அது நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மையை கொடுக்கும், நல்ல டேஸ்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மொறுமொறுன்னு இருக்கிறதுனால அப்படியே கருவேப்பிலை சாப்பிடாதவங்க சேர்த்து அதை சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறோம். நல்லா எண்ணெய் வடிய விட்டு இதையும் அந்த பக்கோடாவோட சேர்த்துக்கலாம். பாருங்க, நம்ம சூப்பரான புடலங்காய் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. ஒரு சேஞ்சுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது புடலங்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட பக்கோடாவை சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்டா இருக்குதுங்க. டிஃப்ரெண்டான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எந்த ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். அந்த தண்ணியோட அளவு மட்டும் பார்த்துட்டு உதிரி உதிரி போட்டுடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.